வசன பஞ்சம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வசனத்தை பேசுனா போதும். இல்லைன்னா வசனத்தை எடுத்து ஏதாவது ஒரு முறையில நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விதத்துல பேசுனா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு நிறைய பேரு வசனத்தை பேசுறேங்கிற பேர்ல நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு வசனத்திற்கும் இன்னொரு வசனத்திற்கும் எந்த விதமான பொருத்தமும் இல்லாமையே கூட வசனங்களை பேசுற நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. அது கீழ்மட்டத்துல இருந்து மேல்மட்டம் வரைக்குமே நிறைய பேரு பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனா சிலர் தாங்களுக்கு மனசுல தோன்றின காரியங்களை வசனத்தை வச்சு இப்படித்தான் பைபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி குழப்புகிற ஆட்களும் உண்டு. சில சபையின் ஒழுக்கங்கள் இல்லைன்னா தங்களுக்கு சொந்தமாக தோன்றின சில விஷயங்களை வசனத்தோட மேட்ச் பண்ணி இதைத்தான் வசனம் அப்படி சொல்லுது அப்படின்னு பேசக்கூடிய நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஏஐ டெக்னாலஜி மூலமா கூட பல பிரசங்கங்கள் வெளியிடப்படுகிறது. அதாவது ஊழியக்காரங்களுடைய அதே குரலை எடுத்து அவங்க பேசுனது போலவே டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியேற்றுற நிறைய டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கு. சமீபத்துல ஒரு ஊழியக்காரரோட சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, பிரதர் நான் நிறைய காரியங்களை பிரசங்கம் பண்றேன். ஆனா அந்த காரியங்கள் நிறைய காரியங்கள் என்னோடய அது பேசுறது இல்லை. ஆனா மக்களுக்கு இது பொருந்தும், மக்கள் இது மிகவும் கவரும், மக்களுக்கு இது ரொம்பவே பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் நிறைய விஷயங்கள் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெளியோட்டமா பேசினாரு. ஆனா அந்த காரியம் பல வருஷங்களுக்கு பிறகுதான் அவருக்கே அது தெரிய வந்துச்சு. ஏன்னா தன்னையே சுத்திகரிக்காத இல்லைன்னா தன்னையே அந்த ஜீவனுக்குள்ள நடத்தாத வசனங்களை நான் மற்றவங்களுக்கு கொடுத்தேன்னா எப்படி இருக்கும்? அது கண்டிப்பா ஜீவனாக இருக்காது, அது மரணத்தை தான் தரும். வெளியோட்டமாக கிறிஸ்தவர்களாக உலா வரலாம். ஆனா உள்ளுக்குள்ள அவங்க கிறிஸ்தவர்களாக அல்ல. இன்னும் சொல்ல போனா அவங்க வேதத்தின்படி ஜீவிக்கிறார்களாவே இருக்க முடியாது. ஆனா மனுஷனுடைய சில யோசனைகளுக்கும் மனுஷனுடைய சில திட்டங்களுக்கும் தகுந்தது போல தங்களுடைய ஜீவியங்களை அமைச்சுக்கிட்டு பொய்யான வாழ்க்கையா மாய்மாலத்தோட வாழத்தான் முடியும். இதனால தான் பலருக்கும் ஆவிக்குரிய கனிகளை வெளியிட முடியல அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நம்ம கேட்கிற வசனங்கள் சரியானதா? இயேசு அதுக்கு ஒரு சரியான ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதாவது என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவருடைய சத்தம் தானா இது அப்படிங்கிறத தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய ஆடுகள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம கேட்கிற எல்லா பிரசங்கங்களும் எல்லா வார்த்தைகளும் இல்லைன்னா யூடியூப்ல பாக்குற இல்லைன்னா மீடியாக்கள்ல பாக்குற எல்லா பிரசங்கங்களுமே ஆண்டவர் மட்டுமே பேசுறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா நிறைய குழப்பங்களும் நிறைய சந்தேகங்களும் மட்டும்தான் ஏற்படுமே தவிர நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி ஏற்படாது.